ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் குரங்கு வேறன் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என் தம்பிக்கும் 1v1 போகுது. இதில் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள் இருந்தால் விஷயமே. அவன் என்னடானா வாடா பாட்டு வாடா 1v1 விளையாடலான்னு கூப்பிட்டுங்கிறாரு அவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அடி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். செம்ம அடி போகுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நண்பர்களே. எல்லாரும் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவாங்க நண்பர்களே. லைக் முதல்ல போட்டுருங்க நண்பர்களே. அதிகமாக பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்டா படி போத்த மட்டும் பாருங்க நண்பர்களே. போட்டு நான் நண்பர்களே இது வேற வியவே மாட்டேங்குது. சரி எங்கன்னா ஒரு அடி வீதா போயிரு பாடியில் வந்து பாடிலையும் விய மாட்டேங்குது. பார்த்தா எப்படி ஓடுறான் பாரு நண்பர்களே. ஒழுங்கா ஒரு ஒன்டா அடி நில்றானா நிற்க மாட்டான். எப்படி அடிக்குதுன்னே புரியல. இப்போ வருவான் பாருங்க. சரி திரும்ப ஓடணும். நான் குரங்கு வாயேன் என்னதான் அடித்தாலும் அது விய மாட்டேங்குது. எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. மிஸ்ஸே ஆகாது நண்பர்களே. இப்போ பாரு போட்டு இருந்துதா. இதோட நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம் நண்பர்களே. செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போயிட்டான் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் குண்டங்க மண்டக்க இஷ்டன்னு போகிறான் நண்பர்களே. நான் பண்ணுறதுனே தெரில. ஏதோ புழுக்கல்ல அஷ்டம் நண்பர்களே. ஒன் டாப் சரி இதை பாருங்க நண்பர்களே. இப்போ விய போதா பாருங்க நண்பர்களே. நான் கொஞ்ச நேரத்தில் அப்படி வேடிக்கை பார்த்தேன் அஷ்டம் நண்பர்களே. சரி இதோட நம்ம 3வது ரவுண்டுக்கு போயிடலாம். இந்த ரவுண்ட்லையாவது நம்ம வாயிலே வைக்கிறோம் நண்பர்களே. எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். நம்ம 3வது ரவுண்டுக்கு வந்துட்டு நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிடுறது நண்பர்களே. ஒரு வாரம் ஆச்சு நண்பர்களே. தூங்காமல் கொல்லாமல் எடிட் பண்ண நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டே நஷ்டம். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டோம். இப்போ விய போகிறத மட்டும் பாருங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள் அவன் வாயில் நெத்தி போட்டுலே வைக்கிறேன் பாரு. ஓடு அவள் தான் ஓடு அப்பால் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். 3வது ரவுண்டுக்கான உள்ளே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் ட்ராப் பிடிக்கலான்லாம் போல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அவனை அடிக்கலான்னு பார்த்தா எப்படியோ டபுள் பார் லெக்ஸ் வேறு இருந்துச்சு. ஆனால் அதில் அடிக்க போகிறது இல்லை. அது ஒன்லி டெசர்ட் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குன்னே மைக்கில் வாங்கியிருக்கோம் நண்பர்களே. பார்த்துக்கோங்கலாம் வெறும் 700 ரூபாய்ச்சு நண்பர்களே. வந்து இன்னொரு ஒன்டா பஸ்ட்டோமா. இப்போ 4வது ரவுண்டுக்கு போகிறோம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம 4வது ரவுண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்தே நான் ஆடின்னு இருக்கிறேன் கேமு. நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க நண்பர்களே. இப்போ மேட்ச்சில் பார்த்தா குண்டங்க மண்டை போடுறான். இந்த சைடு லோல் போட்டால் அந்த சைடு வரான், அந்த சைடு லோல் போட்டால் இந்த சைடு போகிறான். அது பாருங்க நண்பர்களே. குறுக்குள்ள வந்துடுறான்ப்பா. இவங்கிட்ட தொல்லை தாங்க முடியல. எப்படியோ ரிப்பேர் கிட்ட போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விய போது மட்டும் பாருங்க. ஓடு நான் பா எப்படி எனக்கே தெரில எப்படி இருந்ததுன்ட்டு. ஏதோ புழுகுல வீண்டுது போல். ஆனால் கரெக்டாக தான் அடிக்கிறோம். தொட 5வது ரவுண்டுக்கு போயிடுறோம். அவ்வளோதான். இப்போ விய போகிறத மட்டும் பாருங்கள். அது எனக்கு மூலமாக குளோவால் போட்டுன்னு ஓடுது. அந்த பக்கமும் எந்த பக்கமும் ஜோன்லலாம் அடி வாங்கினு வருது. என்ன பண்ணுறது. நானும் குளோவால் போடணும் பாருறேன். கன்னு வேறு அந்த அது பேர் என்னது கன் ஸ்விட்ச் பட்டனு வேறு உட்கார மாட்டேங்குது. ஜோனுக்கெல்லாம் போது குளோவால் என்ன பண்ணுறது. இப்போ வந்து வருவான் பாருங்க. இப்போ விய போத்த மாட்டேன் ஓடு. இப்போ அடி வாங்கினானே என் தம்பி. அவன் ஏன் தெரியுமா லியோ ப்ளூடின்னு பேர் வச்சுருக்கான். சரியான விஜய் ஃபேனாங்க. என்ன பண்ணுறது. அதனாலேயோ லியோ ப்ளூடின்னு பேர் வச்சு என்கிட்ட அடி வாங்குறது. என்ன பண்ணுறது. விஜய்க்கு இந்த பேரே அசிங்க மாத்துறான் கைதை. யாரும் தப்பாக நினச்சி விஜய் சொல்கிறதால. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் விய போகுது அவருக்கு. இப்போ விய போதே ஓடு. ஐயோ இது வேறு மிஸ் ஆகுது. க்ளோவால் தான் கரெக்டாலாம் போடுறோம். அதுன்னா தடவிங்க ஆடுறான் அவன். குரங்க கூட மோசமாக தரவரானே. க்ளோவால் என்னத்துக்கு போத்து பேர். அவள் தான் இப்போ ஜோனில் எலிமினேட் ஆகும். எங்கடா போனா அவன் ஓட்டுறியா. குரங்கு எப்படி எதிரிங்க ஓட்டு போயிரு. இன்னும் கேட்டால் அவனுக்கு ஒன்டா மேட்சே வராது. நானா கூட வச்சு அடிக்கிறேன். ஏதோ 2 ரவுண்டு புழுவில் வச்சுட்டு வந்து பேசுகிறாரு. இப்போ ஓடான்ட்டு. அதனால தான் 2 கேரையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு போடுறேன். இதுவே ஐடி புடியா இருந்தால் அவள் தான் பொழுது 0 தேய்ச்சிருவான் ஃபோனை. அவனை பற்றி விடுங்க. அவனுக்கு பேசினா அப்படியே பேசினே போயிடுவோம். இதை பற்றி கொஞ்சம் நாளாக ஒரு தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. எப்படியோ 6 ரவுண்டு ஒன்டா பச்சு கொண்டு வந்தேன். 7வது ரவுண்டோ ஒன்டா பச்சிருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அடிக்கிறது நிச்சயம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. அப்படியே போய் ஆச்சாச்சு. பாய் குரங்கு நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.